ஒரு அன்பின் தேவனாகிய கிறிஸ்து, அவர் அந்த தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அப்போ இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் யார் என்று சொன்னால், அவர் நம்மை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய அன்பு நிறைந்த தேவன். அந்த அன்பு என்ன செய்யுமா? அவரை போல ஒரு அன்புள்ள தேவனை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அன்பின் நிமித்தம் என்ன செய்வாரா? எல்லாம் செய்வார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனே என்ன செய்தாரா? கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இன்னும் பவுல் ரோமருக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார், அந்த அன்பினாலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த அன்பின் தேவனை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது, அந்த கிறிஸ்துவை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது, இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறதா? வாசிக்கிறோம். பிலிப்பே 2 அதிகாரம் 6வது வசனம். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தாரா? அவர் தம்மை அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். அந்த பாவ சாப அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைக்கும்படியாக அன்பின் தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவரே இறங்கி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷ ரூபமாய் மாறுகிறார். மனுஷனுடைய அந்த காரியங்கள் மீட்கப்படும்படியாக. அப்போ அந்த அன்பின் தேவனை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது, அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்வாரா? நமக்காக எல்லாம் செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா அடிமையின் ரூபம் எடுத்து இறங்கி வந்தவர். ஒரு அடிமையை போல இந்த பூமியில வாழ்கிற போது வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு சாப்பிடுகிறதுக்கு கூட நேரம் இல்லாது இருந்தது. பாருங்க, இந்த ஜனங்களுக்காக. ஏன்னா அந்த அன்பு என்ன செய்கிறதா? எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளுகிறது. அப்போ நம்முடைய வாழ்விலே நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிற அந்த தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, ஒரு பெரிய அன்பின் தேவன். அந்த அன்பின் தேவன் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா, நாம் குறைவுகளோடு கூட இருக்கிறதை ஒரு நாளும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். பாடுபடுகிறதை ஒரு நாளும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். ஏன்னா அந்த அன்பு அப்படியே வெளிப்பட ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுலதான் சொல்லுகிறான், உன் தேவனை சரியாய் அறிந்து கொள். என் தேவன், அவர் என்னை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, என்னை அவ்வளவாய் நேசிக்கிறவர் என்று சொல்லுகிறான். அவ்வளவு நேசம் என் மேலே வைத்திருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்ட ஒரு இரக்கமுள்ள தேவன், ஒரு அன்புள்ள தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நமக்காக எல்லாம் செய்வார். அல்லேலூயா.